உள்ள சுத்துறவங்க நேராக சான்ஸ் மாட சுத்த சொல்லுங்க. மாட்டுக்கு வழி விட்டுருன்னு சுத்த சொல்லு. பொங்கலை முன்னிட்டு தென் மாவட்டங்களில் பல கிராமங்களில் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆத்திக்காடு வடக்கூர் கிராமத்தில் தைப்பொங்கல் தினத்தன்று மஞ்சுவிரட்டு போட்டி வெகு விமரிசையாக நடந்தது. தைப்பொங்கல் அன்று சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த முதல் மஞ்சுவிரட்டு இதுதான் என்பதால் புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் மஞ்சுவிரட்டில் பங்கேற்றன. பாரம்பரிய முறைப்படி ஐயனார் கோவிலிலிருந்து காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. மாடுபிடி வீரர்களால் அடக்க முடியாத காளைகள் சில நேரங்களில் பந்தய தூரத்தை தாண்டி நீண்ட தூரம் ஓடிச் சென்று நிற்பது வழக்கம். அந்த வகையில் ஒரு காளை சாலையில் ஆக்ரோஷமாக ஓடியது. அப்போது சாலையில் அப்துல் ஜாஃபர் என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருக்கு வயது 53. சீறி பாய்ந்து ஓடி வந்த காளை அப்துல் ஜாஃபர் முதுகில் வேகமாக முட்டி தூக்கி வீசியது. பாதசாரியை காளை முட்டிவிட்டு ஓடுவதை பார்த்த வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். படுகாயமடைந்த அப்துல் ஜாஃபர் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பலியான அப்துல் ஜாஃபர் வஞ்சனிப்பட்டியைச் சேர்ந்தவர். இறைச்சி கடை நடத்தி வந்தார். அப்துல் ஜாஃபருக்கு மனைவி, ஒரு மகள், 3 மகன்கள் உள்ளனர். பொங்கல் விடுமுறைக்காக பேரப்பிள்ளைகள் ஊருக்கு வந்திருந்தனர். பேரன்களை கடைக்கு கூட்டிச் சென்று தின்பண்டங்களை வாங்கி கொடுத்துள்ளார். பிறகு வீட்டுக்கு நடந்து சென்ற போதுதான் காளை முட்டியதில் இந்த சோக முடிவை சந்தித்துள்ளார். அப்துல் ஜாஃபரை காளை முட்டி தூக்கி வீசுவதும் பேரன்கள் பதற்றத்துடன் காப்பாற்ற ஓடுவதுமான காட்சிகள் சிசிடிவி வீடியோவில் உள்ளன. நெஞ்சை பதற வைக்கும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.